பாஜகவின் மிரட்டலுக்கு பயந்த அக்கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக கனிமொழி விமர்சித்துள்ளார். நெல்லையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதனை தொடக்கி வைத்து பேசிய கனிமொழி, மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் உரிமைக்காக மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். தேர்தல் வந்த உடனே கூப்பிட்டு மிரட்டினோன்னு பயந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் பாஜகவோட தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க இதே அளவுக்கு கல்வி அவங்களுக்கு கிடைக்கணும். பள்ளிக்கூடங்கள்ல நல்ல கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி தொடர வேண்டும். தமிழ்நாடு ஒரு அணியில திரள வேண்டும்.